அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. கேட்டுக்கோ சத்தி. இப்போ நீ 88 500 நீ கேஷ் எடுத்துருக்கிறியா? சாப்பாட்டு தனியா எடுத்துருக்கிறியா? இதுல 110 ரூபாய் எடுத்துருக்கிறியா? எங்க கடையாட்ட எந்த கடையுமே இருக்காது. இப்படி கணக்கு போடுறீங்க. எல்லா கடையுமே சாத்திட்டாங்க. நான் 10 நாள் லீவு டூர் போகிறேன். எப்படி? நான் 10 நாள் லீவு டூர் போகிறேன். மலேசியா. ஜிபே ஏதாவது பண்ணலாம் இன்னைக்கு? ஜிபே தான் இன்னைக்கு. நோ அக்கௌண்ட் பண்ணல தானே? யாரு கையில் தான் கொடுத்தாங்க. நீ தான் வாங்கி ட்ராவலை போட்ட எடுத்து 500 ரூபா. இப்போ எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யாராவது பண்ணாங்கன்னா அனுப்பி விட்டலா? எப்ப அனுப்பி விட்டா? குரூப்ல போட்டுருச்சு பாரு. 3000 இப்பதான் இல்ல. என்னைக்கு தான் சொன்னேன் உங்ககிட்ட மதிய. இன்னைக்கு தாண்டா இப்பதாண்டா ஜிபே நம்பர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. முத்து நேத்து இது போட்டு முத்து கண்ணு வாங்க. தங்கராசு ஹாய். சாப்பிட்டாச்சா? லைக் எனக்கு போட்டீங்களா? எத்தனை போட்டோம் இது? 1050 ரூபா அனுப்பு. அது வந்து இங்க அனுப்புறது. இந்த சாரி கமெண்ட் இந்த ரகமெண்ட் டெக்ஸ்ட் எப்படி உழைக்கிறாங்க கம்பெனிக்கு. சாரி எடுத்து வந்தோம்ல அன்னைக்கு பழைய சாரி. அது பழைய சாரி எவ்வளோ? ரிட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் எடுத்து இதாங்க ஜோதிகா சாரி. அக்கா மீதி எவ்வளோ கண்ணிக்கு? அப்படின்னா குமரனுக்கு எவ்வளோ அனுப்புனாங்க உங்க அண்ணன் கடைக்கு? 730 ரூபா. குரூப்ல பாருடா. 3730 ரூபா பில்லும் கொண்டாந்து இப்போ கொடுத்தனே. ஜிபே பில்லு கொடுத்தல்ல. 730 பில்லு எங்க கொடுத்தனே? நீ கேஷ் வந்து அந்த அண்ணன் 50 ரூபா வாங்கிட்டு போச்சு. யாரு? அவரு டிஏ. நீ எவ்வளோ? 110. பெட்ரோலுக்கு 50 ரூபா எனக்கு. எப்போ கொடுத்து 10 நாளுக்கு தானே பெட்ரோலுக்கு என்னைக்கு தான் வாங்குறேன். அதை எழுதி மென்ஷன் பண்ணணும். அதெல்லாம் பெட்ரோலுக்கு என்னமோ டெய்லி கொடுக்குற மாதிரி அப்புறம் கடைசியாக கணக்கு வரும். எப்படா எப்பயுமே உஷாராகணும். ஒரு வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா நானா பண்ணிட்டோம். இன்னைக்கு ஹெவி ஒர்க்கு. இன்னைக்கு எனக்கு எவ்வளோ ட்ராயரில் இருக்கும்? பெட்ரோல் 50 ரூபா போடுறா. நீ அன்னைக்கு என்ன ஒரு வாரத்துக்கு இந்த பெட்ரோலுக்கு காய்ச்சி கொடுக்குறேன்னு கணக்கு எழுது. நீ பெட்ரோல் கொடுத்தியா? அப்போ அன்னைக்கு லீவ் போடணும் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொடுக்கவே இல்லை. நீ ட்ராவலில் 12 ரூபா தான் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு நாள் பெட்ரோலில் கணக்கு போட்டல. காய்ச்சலக்கா நாளைக்கு வாங்கிக்கினியா பெட்ரோலுக்கு காய்ச்சி கொடுத்தியான்னு கேட்குறேன். அன்றைக்கி வேலை சுத்தம். அதுக்கு கொடுக்கவே இல்லை. கணக்கு தான் எழுதி வச்சுருக்கிறேன். பாரு எக்ஸ்பென்ஸில் போய் பாரு. காசு கொடுக்குற அத்தான் எல்லாம் எச்சாக்குது 50 ரூபா. பத்திய மக்கள் நீ ஏமாத்து பார்க்குறாங்க. ஆனால் நான் உஷாராக இருப்பேன். மதியா அன்னைக்கு 10:30 போகும்போது 10 மணி என்னமோ. எவ்வளோ செத்திக்குதுண்ணா ட்ராவல? இப்போ பெட்ரோலுக்கு 50 ரூபா எழுதுடா. என் வண்டி டயர் ரொம்ப ஓவரா தெரியுது. நான் வேற மாற்றணும். சிரிப்பு வருது. எல்லாரும் நம்மள மனசுக்குள்ள திட்டிட்டு பாங்க. என்ன தம்பி சீலை எண்ணாக்கில் எடுத்து வைக்க சொன்னேன். எனக்கு அண்ணா எடுத்து வச்சாருன்னு கல்லாம் பாருங்க. டெய்லி நான் தான் சீலை எடுத்து வைக்கேன். இங்கே எடுத்து வைங்க. வெளியே யாரு எடுத்துப்பா? பாடுறா டெய்லி 5 சீலை ஆகணும் போதியே எடுத்து. அந்த சீலையாச்சும் எடுத்து வைடாம அப்படியே காது கேட்காத மாதிரி இருந்துக்கிறான்டா எங்க அண்ணன் மாதிரியே. நிஜமா என்கிட்ட இல்லை. நான் பைசாவே எடுத்துட்டு வரல. நீங்க என்னைக்கு வந்து ஜிபே எனக்கு 100 ரூபா ஜிபே பண்ணியா? 100 ரூபா உனக்கு எப்படா? ஒரு வருஷம் கழிச்சா? அதெல்லாம் சுடுகாட்டுக்கு போராட்டி கடல. நீ என்னடா மணி நினைச்சிட்டு இருக்கிற? வீட்டுல தூங்கி பாரு. நேரம் எந்திரிச்சிட்டு போறாங்க.